உலகத்துல பல வானிலைகளை கொண்ட இடங்களை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதீதமா மழை பெய்யுற இடம், அதீத வெப்பம், அதீத குளிர்னு பல இடங்களை நம்ம சொல்லலாம். அப்படி உலகத்திலேயே மிகவும் வறட்சியான இடம் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? வாங்க இப்ப பார்க்கலாம். சிலி நாட்டுல உள்ள அட்டகாமா பாலைவனம் தான் அது. மிக மிக வித்தியாசமான பரப்பு கொண்ட இந்த பாலைவனம் உலகின் முக்கியமான தனித்துவமான ஒரு பகுதியா பார்க்கப்படுது. பொதுவாவே பாலைவனனாலே ரொம்பவும் வறண்டு போய் மோசமா தான் இருக்கும். அதுலயும் இந்த பாலைவனம் இருக்கு, ரொம்ப கொடூரமான பாலைவனம். அட அதுக்கு என்னதான் காரணமா இருக்கும் அப்படின்னு தானே கேக்குறீங்க. வாங்க இப்ப பார்க்கலாம். இந்த பாலைவனம் வடக்கு சிலி பகுதியில கடல் மட்டத்தில இருந்து சுமார் 16,570 அடி உயரத்துல ஆண்டஸ் மலைக்கும் பசிபிக் கடலுக்கும் இடையில அமைஞ்சிருக்கு. இப்படி மலையும் கடலும் அருகருகே அமைந்துள்ள சூழல் கடலால் உருவாகும் ஈரப்பதம் உயரத்துக்கு எழும்புறத முற்றிலும் குறைச்சி வறட்சியை ஏற்படுத்துதான். மற்ற பாலைவனங்களை போல அப்பப்ப கூட இங்க மழை பெய்யாதுன்னு சொல்றாங்க. அதாவது வருஷத்துக்கு இங்க 1 மில்லிமீட்டருக்கு குறைவான மழை பொழிவு தான் இருக்குமா. இதுதான் இந்த பாலைவனத்தோட அதீத வறட்சிக்கு காரணம்னு சொல்லப்படுது. அதே சமயம் இது உலகின் அதிக பனிப்பொழியும் பாலைவனமா பார்க்கப்படுது. இதன் காரணமா கடலை ஒட்டியுள்ள இந்த பாலைவனத்தோட சில பகுதிகளில் மட்டும் ஈரப்பதம் காணப்படுது. தனித்துவமான சுற்றுச்சூழல் அமைப்பால வறட்சி இருந்தும் கூட இங்க சில உயிரினங்கள் மற்றும் தாவரங்கள் வளரத்தான் செய்து. 1570 தொடங்கி 1971 வரை மழை பொழிவே இல்லாத இந்த இடத்துல அதுக்கு பிறகு திடீர்னு மழை பெஞ்சிச்சான். அதன் பிறகு வறண்டு கிடந்த இந்த பரப்புல பூக்கள் பூக்க தொடங்கிச்சான். அதன்படி இந்த பகுதியில அரிதா நிகழும் திடீர் மழை பொழிவால தான் தாவரங்கள் உருவாச்சுன்னு சொல்றாங்க. அதே போல இங்க சில வகை எலிகள், நரி, ஒட்டகை இனத்தை சேர்ந்த கனக்கா போன்ற விலங்குகளும் பிளமிங்கோ பறவைகளும் இங்க காணப்படுது. என்னதான் மழைப்பொழிவு மிக குறைவாக இருந்தாலும் கூட பனிப்பொழிவு மற்றும் சில இடங்களின் நிலத்தடி நீர்வளம், மழைப்பொழிவால ஆண்டஸ் மலையிலிருந்து கிடைக்கிற நீர் போன்றவை தாவர வளர்ச்சிக்கும் விலங்குகள் உயிர் வாழவும் காரணமா இருக்காம். இதன் சில பகுதிகள் செவ்வாய் கிரகத்தின் பரப்போடு ஒத்து போறதுனால நாசா விஞ்ஞானிகள் இங்கு ஆய்வுகளை மேற்கொள்றாங்க. இப்படி உலகின் மிக வறண்ட இந்த பகுதியில கூட மக்கள் வாழத்தான் செய்யறாங்க. ஆரம்பத்துல இங்க மனுஷங்க யாருமே வாழாம இருந்த நிலையில கடற்கரை ஒட்டிய சில பகுதிகளில் சுமாரா 1,00,000 பேர் வாழ்ந்து வர்றதா சொல்றாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.